இங்க இந்த பையன் இப்பவே எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு வீட்டுல அடம் பிடிக்கிறான். அது இவனை விட 7 வருஷத்துக்கு மூத்த பொண்ணு கல்யாணம் முடிக்கணும்னு வீட்டுல அடம் முடிச்சு அடி வாங்குறான். அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் ரொம்ப ஆசைப்படுறான்னு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் யாருக்குமே தெரியாம நைட்ல உங்க தங்கச்சி மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து சூனியம் வைக்கிறான். இவன் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலும் இவனை தான் நினைச்சிட்டு இருக்கணும்னு அவளோட பேரை சொல்லி இங்க சூனியம் வைக்கிறப்ப இந்த சாமிக்கு நரபலி கொடுக்கறதுக்கு தான் இவனோட தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருப்பான். கடைசியில அந்த பொண்ணு அன்னைகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு குங்கும தள்ளி மூஞ்சில போட்டுருவான். அடுத்து இவன் எதிர்பாராம பின்னந்தலை அடிபட்டு இறந்தே போயிருவான். ஆனா இவனோட கடைசி ஆசை நிறைவேறாம இவன் இறந்ததால சாமியார் எல்லாரும் இவனோட ஆத்மாவை ஒரு மரத்துல வச்சு கட்டி அடைச்சு வச்சிருவாங்க. அடுத்து அந்த தப்பிச்சு போன சின்ன பொண்ணு இப்ப யாருன்னா இந்த கிழவி தான். சின்ன வயசுல இப்படி ஆனதால ரொம்ப வருஷமா இந்த ஊருக்கு போகாம பெங்களூர்லயே இருப்பாங்க. கடைசியா இவங்க சொந்தக்கார பொண்ணை இவன் பேரை லவ் பண்ணதால அந்த ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். அங்க போய் அந்த பொண்ணோட அப்பா ரொம்பவே கேவலமா பேசினதால இந்த வீட்டுல இருந்து கோச்சிட்டு போறேன்னு போய் அந்த முஞ்சியோட மரத்தடிக்கு கீழே போயிடுறான். உடனே முஞ்சியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச இந்த பாட்டி அந்த இடத்துக்கு போய் தன்னோட பேர்னு அங்க இருந்து மீட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த முஞ்சி அந்த பாட்டியை சும்மா விடாம இந்த பாட்டியை கழுத்தை திருப்பி கொண்டே விடுது. மக்களே இந்த படத்தோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.